தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரையில் இருந்து சிறிது நேரத்தில் பிரதமர் மோடி புறப்படுகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். இது பற்றிய விரிவான தகவலை சொல்லலாம். நிச்சயமாக. அதாவது மதுரை விமான நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக தற்போது பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். மதுரையில் நேற்று சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துடன் டிஜிட்டல் கருத்தரங்கில் பங்கேற்ற பின்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நேற்று இரவு சாமி தரிசனம் முடித்துவிட்டு பசுமலையில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார். இதனையடுத்து தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்போது சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். முன்னதாக பசுமலையில் தனியார் தங்கும் விடுதியில் பிரதமர் மோடியை காண்பதற்காக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். மேலும் தூத்துக்குடியில் நடைபெறும் 7055 கோடியே 95 லட்சம் மதிப்பிலான வெளித்துறைமுகம் மற்றும் 265.15 கோடி மதிப்பிலான வடக்கு சரக்கு தளம் 3 எந்திரமயமாக்கல் 124.32 கோடி மதிப்பில் 5 MLTT கடல்நீர் குடிநீராக்கும் திட்டம், பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் உள்ளிட்டவற்றுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக தற்போது மதுரை விமானம் நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 10 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள 75 கலங்கரை விளக்கம் 1477 கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ள வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதை, நாடு முழுவதும் 4586 கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி செல்வதற்காக ஹெலிகாப்டர் மூலம் பறந்து செல்ல உள்ளார்.